கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள காவலர்கள் பயிற்சி பள்ளியில் காவலர்கள் அணிவகுப்பு ஒத்திகையின் போது பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவனந்தபுரம் தைக்காடு காவல் பயிற்சி மையத்தில் காவலர்கள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தரையில் ஊர்ந்து வந்த பாம்பை கண்ட காவலர்கள் தலை தெறிக்க ஓடினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள விண்டேஜ் மியூசியத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள 1930களில் பயன்படுத்தப்பட்ட கார்கள், இருசக்கர வாகனங்கள், பழங்கால இசைக்கருவிகள் மற்றும் நாணயங்களை அவர் ஆர்வத்துடன் கேட்டறிந்தார். குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்தவர்களின் சமூக வலைதள பதிவுகள் அதிர்ச்சி அளிப்பதாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேகாவுக்கு வாக்களிக்க அவர்களது பெற்றோர்களை சிறுவர்கள் வலியுறுத்த வேண்டும் என கூறிய விஜயின் கருத்திற்கு தான் எந்த கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் என்றார். நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக அறிக்கை வெளியிட வேண்டும். இளம் தலைமுறையினருக்கு தேர்தல் தோல்வியை வெற்றியை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரும் எந்தவித எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது என்று எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை வெளியிட வேண்டும். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு நடுவே திடீரென வானிலை மாறி தேவக்கோட்டை நகர், காரைக்குடி ரோடு, ஒத்தக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. மாதக்கணக்கில் வாட்டி வதைத்த வெயிலுக்கு பின் சுமார் 30 நிமிடங்கள் நீடித்த இந்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே செந்தலையில் உள்ள மீனாட்சி உடனுறை சுந்தரேஸ்வரர் கோயிலில் சித்திரை மாத திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் அம்பாளும் சுந்தரேஸ்வரரும் மாலை மாற்றும் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது மாங்கல்யத்தை மாற்றிக்கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அரசு பேருந்தின் மீது ராட்சத புளியமரம் விழுந்து விபத்துக்குள்ளானது. மாரண்டஹள்ளி அருகே பன்னியள்ளி கிராமத்திலிருந்து பாலக்கோடு நகரத்திற்கு செல்வதற்காக முதல் நிறுத்தத்தில் 3 பயணிகளை மட்டும் ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து சென்றது. உப்பப்பள்ளம் அருகே வந்தபோது திடீரென சாலை ஓரத்தில் இருந்த பழமை வாய்ந்த புளியமரம் ஒன்று வேரோடு முறிந்து அரசு பேருந்தின் மீது முழுவதுமாக விழுந்தது. இதில் ஓட்டுநர் உட்பட பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே மேம்பாலம் இல்லாததால் தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து உயிரிழப்பு ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் அதே பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையை கடந்தபோது வேன் மோதி உயிரிழந்தார். இந்நிலையில் மேம்பாலம், சுரங்கப்பாதை ஏதும் இல்லாததால் அடிக்கடி உயிரிழப்பு நடப்பதாக கூறி அப்பகுதி பொதுமக்கள் சென்னசமுத்திரம் சுங்கச்சாவடி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை போத்தனூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் 2 பெண் காவலர்களுக்கு சக காவலர்கள் காவல் நிலைய வளாகத்திலேயே வளைகாப்பு நடத்தினர். பெண் காவலர்கள் மனிஷா மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் மகப்பேறு காலத்தில் இருக்கும் சூழலில் அவர்களுக்கு காவல் நிலைய வளாகத்திலேயே வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல் ஆய்வாளர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் அனைத்து காவலர்களும் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்றனர். உப்பு சத்தியாகிரகத்தின் 96வது ஆண்டு நினைவு யாத்திரை நடைபெற்றது. தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தியின் தண்டி யாத்திரைக்கு இணையாக முன்னாள் முதலமைச்சர் ராஜாஜி தலைமையில் வேதாரண்யத்தில் கடந்த 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. இதன் 96வது ஆண்டை நினைவுகூரும் விதமாக திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வழியாக வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரக தண்டி யாத்திரை நடைபெற்றது. யாத்திரையின் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மகாத்மா காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை
திருவொற்றியூரில் 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவொற்றியூரை சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 7, 9, 15 வயதுள்ள 3 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கடந்த 2021ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு திருவள்ளூர் மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ரமேஷுக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் அங்குலமாக சோதனை நடத்தினர். இதில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்தது. ஆட்சியர் அலுவலகத்திற்கு மிரட்டல் விடுத்தது யார் என்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விவசாயியை துரத்திய மாடு கொம்பால் முட்டியும் காலால் உதைத்தும் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். சிதம்பரம் காந்திநகரை சேர்ந்த தனராஜன் இருசக்கர வாகனத்தில் மெயில் காவல் தெருவுக்கு சென்றபோது அங்கிருந்த மாடுகள் அவரை துரத்தியது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் வாகனத்தை கீழே போட்டுவிட்டு ஓடினார். அப்போது நிலை தடுமாறி சாலையில் விழுந்த அவரை மாடு ஒன்று முட்டியும் காலால் மிதித்தும் தாக்கியது. நீண்ட நேரம் அவரை விடாது மாடு தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். எடுத்து அங்கிருந்தவர்கள் மாட்டை அடித்து விரட்டி அவரை மீட்டனர். பெரம்பலூர் அருகே பிரிந்து வாழ்ந்த மனைவியை அவருடைய கணவர் காரில் கடத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கலிய பெருமாள் என்பவருடன் திருமணம் மீறிய உறவில் இருந்த செல்வராணி கணவர் பெருமாளை கைவிட்டு அவருடன் சென்று விட்டார். மேலும் தங்கள் மகளை கலிய பெருமாளின் தம்பிக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளார். இதனால் ஆத்திரத்தில் இருந்து வந்த பெருமாள் வீடு புகுந்து செல்வராணியை கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. புகாரின் அடிப்படையில் தலைமறைவான பெருமாளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் இல்லம் மற்றும் அலுவலகம் உட்பட 6 இடங்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சோதனைக்கு பிறகு அது வெறும் வதந்தி என்பது உறுதி செய்யப்பட்டது. இதேபோல சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் வாயிலாக 5வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் வெடிகுண்டு நிபுணர்கள் அரை மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையை புதுப்பிக்கக்கூடிய பணி மும்முரமாக நடைபெறுகிறது. புதுவை சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதைத் தொடர்ந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு புதிய அமைச்சரவை பொறுப்பேற்க உள்ளது. அதற்காக சட்டப்பேரவையை புதுப்பிக்கக்கூடிய வகையில் அனைத்து அறைகளிலும் வண்ணம் அடிக்கப்பட்டு மராமத்து பணி நடைபெறுகிறது. கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தில் நிதின்ராஜ் என்ற பல் மருத்துவ மாணவரின் மரணத்திற்கு நீதி கேட்டு கேரளா முழுவதும் தலித் அமைப்புகள் மற்றும் ஆக்ஷன் கவுன்சில் சார்பில் மாநில அளவிலான முழு போராட்டம் நடைபெற்றது. சாலை மறியல்கள் காரணமாக திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா, கண்ணூர் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கேரள அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயங்கும் என்று அரசு அறிவித்திருந்த நிலையில் போராட்டக்காரர்கள் சில அரசு பேருந்து பணிமனைகளின் பேருந்துகளை இயக்கவிடாமல் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கொள்ளூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாமி தரிசனம் செய்தார். மங்களூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொள்ளூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன.